What's up மக்களே, வெரி குட் மார்னிங் அண்ட் எல்லாத்துக்கும் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. ஸோ இன்றைக்கி ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா ஒரு ஸ்பெஷலான இடத்துல இருக்கோம். ஸோ நம்ம ஒரு பைக் ரிவ்யூக்கு வந்திருக்கோம். ஸ்பெஷல் தேங்க்யூ யாருக்குன்னா நம்மளோட கிங்ஸ் மோட்டர் சைக்கிள்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அண்ட் 3 பைக்குமே ரிவ்யூ பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போக சொன்னது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் ஒரே செட்டில் வந்து முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ஹோல் வீடியோ பாருங்கள், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்க போது. வண்டியோட டீட்டெயில்ஸ், பர்ஃபார்மன்ஸ், சினிமேட்டிக் ஷாட்ஸ் எல்லாமே வரப்போகுது. கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்டே டியூன் கைஸ் அண்ட் தென் சியர்ஸ். ஸோ கைஸ் இன்றைக்கி ஷூட்டுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண நம்ம ஹர்ஷா வந்திருக்காரு அண்ட் நம்ம ஆகாஷ் வந்திருக்காரு. ஸோ இவங்க தான் நம்மளுக்கு ஷூட்டுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க இன்றைக்கி. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் கைஸ். இன்றைக்கி 3 வண்டி ரிவ்யூ பண்ண போகிறோம். What's up people? அட்லாஸ்ட் நம்மளோட 3 SD மாடல்ஸையும் எடுத்துகிட்டு இப்போ ஒரு ஷூட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஆன் ரோடு எக்ஸ்பென்ஸ் இப்போ நான் ஷேர் பண்ணல, ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறதுனால ஐ கான் கம் டு த கன்க்ளூஷன். ஸோ அதனால் வண்டி ஓட நம்ம கொஞ்சம் தூரம் போய்ட்டு ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ அதுதான் நம்மளோட ஸ்க்ராம்லரு எஸ்டியோட வேறு லெவல் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் இப்போ ஓடுறது வந்து ரோட்ஸ்டர். ஆக்சுவலாக ரோட்ஸ்டர் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. கம்ஃபர்ட்டான சீட்டிங் கொடுத்துருக்காங்க, நல்லா ஹைட்டாக டாலாக வைடாக ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்லி டேவிட்சன் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது வண்டி. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பர் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம குயிக்காக இங்கே ஒரு யூட்டர்ன் அடிச்சுட்டு நேரம் நம்ம ஈஸியாக தான் போகிறோம். ஒரு ஸ்பாட்டுக்கு போனோடனே கனெக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ இட்ஸ் இன்டர்சேஞ்ச் டைம். இப்போ நான் வந்து ஸ்க்ராம்பிளர் போகிறேன் அண்ட் இவன் வந்துட்டு ரோட்ஸ்டருக்கு போகிறான் ஹரிஷ். ஸ்க்ராம்லரோட சவுண்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது கைஸ். ஒரு ஸ்ட்ரெச் அடிக்கலாமா? ஸோ கைஸ் 111 ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. ஸோ இது வந்துட்டு நான் முன்னாடி இருக்கிறது வந்து நம்மளோட எஸ்டியோட அட்வென்ச்சர் மாடல். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் மாடல். ஏன்னா எஸ்டியோட சீரீஸ் இப்போ வந்து எல்லாமே சூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா அதோட டிசைன், மேக், குவாலிட்டி எல்லா விஷயத்துலையுமே. ஸோ அதில் ஒரு வண்டி தான் இப்போ நம்ம எடுத்துருக்கோம். இது வந்துட்டு அட்வென்ச்சர் சொல்லுவாங்க எஸ்டிலேருந்து. இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் நான் என்னென்ன சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ரேஸ் பைக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஆஃப் ரோடிங்க்கு தேவையான ஒரு ஹைட் அளவுக்கு கரெக்டாக பேஸ் கொடுத்துருக்காங்க அவங்க. அண்ட் அது தவிர பார்த்தீங்கன்னா இது இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 334 cc இன்ஜின் வித் 31 PS ஹார்ஸ் பவர். அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு இனிஷியல் டார்க் கிடைக்கும். அண்ட் இது வந்துட்டு டியூவல் சேனல் ஏபிஎஸோட தான் வரும். ஆனால் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் ரோடிங் வந்துட்டு இது ஸ்விட்சபிள் ஏபிஎஸ். ஸோ நீங்கள் வேணால் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி கூட நீங்கள் ஆஃப் ரோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட பில்ட் குவாலிட்டியெல்லாம் வேறு லெவலில் இருக்குது கைஸ். நான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஷோரூம்லேருந்து ஓட்டிட்டு ஆல் த வே இங்கே வந்தோம். ஸோ கிங்ஸ் ஷோரூமுக்கு ரொம்ப தேங்க்யூ எங்களுக்கு இந்த ரிவ்யூக்கு இந்த 3 பைக் கொடுத்ததுக்கும். ஸோ நம்மளோட 3 பைக்குமே வரும் எஸ்டியோட புது மாடல். அதோட ஃபஸ்ட் சீரீஸ் தான் இது. ஃபஸ்ட்டு திங், ஏறும்போதே ஒரு கிராண்ட் ஃபீல் ஆகுது நல்லா வண்டியில் ஏறி உட்காரும் போது. ஏன்னா பிகாஸ் ஒரு ஆஃப் ரோட் வண்டி ஓட்டுற மாதிரி நல்லா ஃபீல் இருக்குது. ஸோ ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸியாக கீழே வந்து என்னோட ஃபுட் வைக்க முடியுது. ஈவன் உட்காந்தாலும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 220 mm கொடுக்குறாங்க. அண்ட் அதே கீழே கிரவுண்ட்லேருந்து நம்ம சீட்டுக்கு வரைக்கும் கொடுக்குறது வந்து 820 mm கொடுக்குறாங்க. அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்ஸ், ஆக்சுவலி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஓட்டவே நல்லா இருக்குது. ஸோ இது தவிர நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம டிஜிட்டல் கன்சோலில் கொடுத்துருக்காங்க. அதான் எல்சிடி கன்சோலில் நிறைய கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம குயிக்காக 1 by 1 பார்க்கலாம். ஸோ கீயை ஸ்விட்ச் ஆன் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, எல்சிடி டிஸ்பிளே. ஸோ இதில் மேக்ஸிமம் எல்லா ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் இங்கே வந்துடுது, ஃபியூலோட லிமிட்டிங் இங்கே வந்துடுது, அதுக்கே டைம் கொடுத்துருக்காங்க, கியர் ஷிஃப்டிங்கோட இதெல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ்டியோட பிராண்டிங் இங்கே நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ப்ளூடூத், ஸோ உங்கள் ஃபோனை வந்து பேர் பண்ணி ப்ளூடூத்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்ஜினோட லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் லைட்ஸ், ஹசார்ட் லைட், இண்டிகேட்டர் ரெண்டுமே இருக்குது இதில். அப்புறம் உங்களுக்கு ஹெட்லைட்டோட டிம் அண்ட் டிப் எல்லாமே இருக்குது, நியூட்ரல் லைட், ஏபிஎஸ், பேட்டரி இண்டிகேஷன், அப்புறம் உங்களுக்கு ஃபியூவல் இண்டிகேஷன். ஸோ இந்த இதில் ஃபியூவல் இண்டிகேஷன் கம்மியாக நோட்டிஃபிகேஷன் தவிர உங்களுக்கு இங்கேயும் நோட்டிஃபை பண்ண தொடங்கிடும் ஃபியூல் கம்மியாக இருந்துச்சுன்னா. ஸோ இதில் ஒரு அமேசிங்கான ஃபீச்சர். அண்ட் இது தவிர இதில் இன்னொரு மேஜர் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அட்ஜஸ்டபிள் டைப். ஸோ இப்போ வந்து நான் டூர் பண்ணும்போது எனக்கு சீட்டிங் போஸ்டரில் இருக்கிறதுனால இந்த மாதிரி டிஸ்பிளே வச்சுக்கலாம். சப்போஸ் இன்கேஸ் நான் வந்துட்டு ஏதோ ஆஃப் ரோடு போகணுன்னு அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே 2 நாப் கொடுத்துருக்காங்க. இந்த நாபை நீங்கள் வந்து ஜஸ்ட் லூஸ் பண்ணிக்கணும் ஃபுல்லாக.
லூஸ் பண்ணிட்டோன்னா இப்படி வந்தால் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இப்படி இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே ஆங்கிள், பிகாஸ் டூர் பண்ணும்போது வெயில் அடித்தா டிஸ்பிளே தெரியாதுன்னு சொல்லும்போது பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆஃப் ரோட் பண்ணும்போது பிகாஸ் நம்ம ஸ்டாண்டிங் போஸ்டரில் வந்துட்டு ஆஃப் ரோட் பண்ணுறதுனால இது நம்ம டில்ட் பண்ணி இப்படி மேலே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது அட்ஜஸ்டபுள் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அட்வென்ச்சர் மாடலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சார்ஜரும் கொடுக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டஃப் மெயினாக. ஏன்னா இதுலேயே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் யூஎஸ்பி டைப் கொடுக்குறாங்க, உங்களோட கோப்ரோ இந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணிக்க, அண்ட் உங்களுக்கு சி டைப்பும் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு வேல்யூ ஆடு தான் நான் சொல்லுவேன் சத்தியமாக. 2 டைப்புமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு நல்ல வாட்டர் ப்ரூஃப் கவரோட கொடுக்குறதுனால வாட்டர் உள்ள போகாது. இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ், இங்கே உங்களுக்கு மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படியே உங்களுக்கு இது எஸ் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட ஃபங்க்ஷன் என்ன உங்களுக்கு செட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக வந்துட்டு உங்களோட பிரைட்னஸ் எல்சிடி பிரைட்னஸ் செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பட்டன். இது அப் அண்ட் டவுன் பட்டன். அண்ட் உங்களுக்கு ஹார்ன் டிஃபால்ட் ஆன் வந்துடுது. இதில் மோட் பட்டன் நீங்கள் அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு நிறைய செட்டிங்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் பர் லிட்டர், அப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு பிரைட்னஸ் பின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த பிரைட்னஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எஸ்ன்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இந்த பட்டன் நம்ம 1 டைம் 2 டைம் 3 டைம் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே ரேஞ்சஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 100ல் இருக்குது. இது இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது பிரைட்னஸ் டிக்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் 75, இப்போ 100ல் இருக்குது. ஸோ இது ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பிரைட்னஸ். அண்ட் உங்களுக்கு மோட்ஸ் வந்து 3 மோடு கொடுக்குறாங்க. ஒன்று வந்துட்டு ஆஃப் ரோட் மோடு, இன்னொன்று வந்து ரெயின் மோடு, அண்ட் இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு ரோட் மோடுன்னு கொடுக்குறாங்க. ஸோ இது இப்போது டிஃபால்ட்டாக ஏபிஎஸ் ஆனில் வச்சிருக்கனால இது நம்ம செட்டிங் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அது செட்டிங் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் ஏபிஎஸ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு கீழே செட்டிங்கை மாற்றணும். அதுக்கு டவுன் பட்டன் நீங்கள் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ரோடும் வரும். இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெயின்னு வரும். இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரோட் மோடுக்கு மூவ் ஆயிரும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பட்டனை கில் ஸ்விட்ச்சு ஆஃப் அண்ட் ஆன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க. பழைய காலத்தில் நிறைய பைக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஹசார்டுக்கு தனியாக ஒரு அடாப்டர் போடுற மாதிரி இருக்கும். பட் இதில் வண்டியோடைய டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஹசார்ட் லைட் கொடுக்குறாங்க. ஸோ அண்ட் அதே மாதிரி லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி எல்இடி லைட்ஸு. ஸோ இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. அந்த பழைய காலத்து ரெட்ரோ லுக் கொடுக்கறதுக்காண்டி அந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இக்னிஷன் ஸ்டார்ஸ் நம்ம நிறைய வண்டியில் வந்துட்டு ஆன் இப்படி பண்ணாலே வித்தவுட் கிளச் பிடிக்காம ஒர்க் ஆகும். ஆனால் இந்த மாடல்ஸில் எல்லாமே கிளச் பிடிச்சி தான் நீங்கள் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு சிம்பிள் கிளிக் அடித்தா போதும். இதே நல்ல கிரிப்னஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது க்ளவுஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு நல்ல ஒரு grip கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார் நல்லா வைடாக கொடுத்துருக்காங்க, எஸ்பெஷலி ஆஃப் ரோடிங்க்கு. ஆனால் இதில் வந்துட்டு நான் அட்ஜஸ்டபிள் ஹேண்டில் பார் தான் நினைக்கிறேன். வேணா இந்த 4 ஆலன் கீயை லூஸ் பண்ணிட்டு நம்ம அட்ஜஸ்ட் மேலே கொஞ்சம் புஷ் பண்ணிக்கலாம் ஆஃப் ரோடிங் போது. பிகாஸ் ஆஃப் ரோடிங் போது நம்ம இப்படி இருக்கும்போது நம்ம இரெக்ட் பொசிஷனில் இருக்கும்போது டூரிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஆஃப் ரோடு போது நீங்கள் இப்படின்னு ஓட்ட முடியாது. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆலன் கீ வச்சு நம்ம லூஸ் பண்ணி கொஞ்சம் புஷ் பண்ணிக்கலாம் ஹேண்டில் பாரை. ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ இதுதான் வந்துட்டு ஃபுல் பீம். இது ஃபுல் பீம் கம்ப்ளீட்டாக அடிக்குது. இது லோ பீமு அண்ட் இது வந்து பாஸ் பீம் இது உங்களுக்கு. ஸோ எல்லாமே எல்இடிலேயே கொடுத்துருக்காங்க வண்டியை ஃபுல்லாக கம்ப்ளீட் எல்லா லைட்ஸுமே. இது ஒரு ஆஃப் ரோடிங் ஃபெண்டர்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபெண்டர், நல்லா ஹார்ட் அண்ட் ஸ்டடியாக இருக்குது. ஸோ அது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ தட் மட் வந்துட்டு மேலே தெரிக்காமல் இருக்கிறதுக்கு. அண்ட் டயரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பட்டன் டயர்ஸாக கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ரோடிங்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு கிரியேட் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வைட் ஆங்கிள் டயர்ஸாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரோடில் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்ஜஸ்டபிள் விண்ட்ஷீல்டு கிடையாது. பட் வண்டி ஓட்டும்போது நல்லா டாலாக கொடுத்ததுனால விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்துட்டு விண்ட் பிளாஸ்ட்டும் ஆகாது. ஸோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் கொடுத்தோம். பட் அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும். ஃபோக்ஸ்க்கு வந்துட்டு ஆல்ரெடி அவங்க டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து இந்த ஷாக் ப்ரொடெக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ டஸ்ட்டு மட்டு வாட்டர்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி ப்ரொடெக்டர்ஸ். ஆக்சுவலாக வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 158 கிலோஸ் வண்டி. அண்ட் இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 15 லிட்டர்ஸ். ஸோ 15 லிட்டர்ஸ் சொல்கிறது ஒரு டீசெண்டான டேங்க் கெப்பாசிட்டி தான். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிராஷ் கார்டு கொடுத்துருக்காங்க. இது கிராஷ் கார்டு ஆக்சுவலாக நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரிமூவ் பண்ணிட்டு இதுக்குள்ளே நீங்கள் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்துட்டு ஜெரி கேன் ஃபிட் பண்ணுறதுக்குலாம் அவங்களே ஃபுல்லாக கிட்டோட கம்ப்ளீட்டாக கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் லுக்கும் கிராண்டாக கொடுக்குது. அதே மாதிரி கைஸ் ஒரு நல்ல அழகான எஸ்டியை வந்து லெஜெண்டரி பைக்குன்னு சொல்லி பிராண்டிங் காட்டுறதுக்காண்டி ஒரு அழகான ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க டேங்க்லேயே. அது பார்க்கவே கொஞ்சம் கெத்தாக இருக்குது. ஓட்டு போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். டேங்க் ஸ்லிப் பேட் கொடுத்துருக்காங்க இதுலேயே. ஸோ தட் நம்ம கால் வச்சு உட்காரும் போது ஸ்லிப் ஆகாமல் இருக்க கால் அவங்களே டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க. இந்த ஃபுட் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ரப்பர் ஃபுட் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க கிரிப்போட. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல grip கிடைக்கும் நம்ம உட்காரும் போது. ஸோ உங்களுக்கு இப்போ காட்டுறேன்னா ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு grip கிடைக்கும். ஸோ என்ன தான் ஸ்லைட் பண்ணுறது ரப்பர் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல grip கிடைக்கும். அதே மாதிரி பிரேக் லிவர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பான பிரேக் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் grip நல்லா ஷூஸில் கிடைக்கிறதுக்காண்டி ஸ்லிப்பாகி இப்படி போகாமல் இருக்கிறதுக்காண்டி நல்லா grip-ஆக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே தான் பேக் ஃபுட் ரெஸ்ட்டுக்கும் பில்லியன் ஃபுட் ரெஸ்ட்டுக்கும் அதே கொடுத்துருக்காங்க ரப்பரோட நல்லா அழகாக. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு அட்வென்ச்சர் பிராண்டிங் சென்டரில் அதே மாதிரி சீட்டிங்க்கு வந்தீங்கன்னா இது வந்து செம கம்ஃபர்டபுளான சீட்டிங் கைஸ். ஆஸ் ஐ செட் ஒரு 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 நல்ல கிராண்ட் ஃபீல் கொடுக்கும் நம்ம உட்காரும் போது. ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி உட்காரும் போதே. ஸோ நம்ம இப்போ உட்காந்து காட்டுறேன் உங்களுக்கு அது தெரியும் உங்களுக்கு.
ஸோ அந்த உட்காரும்போது அந்த ஃபீலு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப ஹார்ட் சீட்டாக கிடையாது, உங்களுக்கு நல்லா குஷன் பேடிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க சீட்டை. கைஸ் உங்களுக்கு ஒரு பெரிய ஹேண்ட்ரஸ் கொடுத்துருக்காங்க பில்லியன் ரைடர்ஸ்க்கு. இது ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம் பின்னாடி உட்காரவங்களுக்கு. ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காரவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டி இருக்கிறது வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி உட்காருது. அதுக்கு நல்ல ஒரு ஹேண்ட்ரஸ் நல்லா ஹார்டாக கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி குட். இதுலேயே கண்டினியூஷனோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஒரு டாப் பாக்ஸு இல்லைட்டு ஏதாவது பேஷ் பிளேட்டோ இல்லை டாப் பேக் போட்டு பேக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் அவங்களே ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கம்ப்ளீட் ஆக்சரிஸ் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ஷோரூம் போய் பார்க்கலாம். கேலிப்பருக்கு கவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மேஜர் அட்வான்டேஜ் எதுக்குன்னா, மெயின் ஆஃப் ரோட் பண்ணும்போதோ இல்லை ரெய்னி சீசனில் ஓட்டும் போது சேர்லாம் போய் கேலிபர்ஸில் மாட்டி நம்ம க்ளீன் பண்ணுறதுலாம் டிஃபிகல்ட்டி இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. நான் குயிக்காக உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாஸ்ட் நோட் காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வித் டிபி கில்லரோட நான் ஃபுல் த்ராட்டில் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் நோட்டு ஹையாகவே ஆகாது, 2000 RPM மேலே கிராஸ் ஆகாது. ஏன்னா இதோட அட்வான்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்கள் சைட் ஸ்டாண்ட் இருக்குது. சைட் ஸ்டாண்ட் தான் உங்களுக்கு பிக்கப் வராது. பேசிக்காக எல்லா வண்டி ஆன் ஆகி மூவே ஆகாது. பட் இதில் எப்படின்னா ஆக்சலேஷனே வராது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சைட் ஸ்டாண்ட் இடத்துல எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ் எஸ்டி வந்துட்டு அப்படியே அவங்க ஒரு டேபிள் டேர்ன் ஓவர்னு சொல்லலாம். அவங்களது எப்படின்னா அவங்களோட பழைய மாடல் எடுத்து அந்த யூனிக்னஸ் அந்த மாடல் என்ன இருந்துச்சோ அது எல்லாமே புது மாடலில் கொண்டு வந்து அந்த மாடல் எஸ்டி வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அட்வென்ச்சர் பைக்கே கிடையாது ஆக்சுவலாக பழையது. ஆனால் இப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த எஸ்டிஏவே எவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லி அந்த ஐடியா கொண்டு வந்து 3 டிஃப்ரெண்ட் வேரியன்ட் 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரைடர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எஸ்டிக்கு ஒரு பெரிய தேங்க்யூ அந்த விஷயத்தில். ஸோ இதுதான் ஓவரால் ரிவ்யூ நம்ம அட்வென்ச்சரை பற்றி. ஸோ இதில் ஏதாவது கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன ரீச் அவுட் பண்ணலாம். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடலாம், இல்லாட்டா என்ன இன்ஸ்டாலையும் ஹேண்டிலையும் நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். அண்ட் இந்த வண்டியை நான் வந்து டெஸ்ட் ரைட் பண்ணுவேன். அந்த வீடியோவை நான் இது கூட ஆட் பண்ணி விடுறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ண தெரியும், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் அடிங்க, அப்போ தான் அடுத்த மாடல்ஸ் எல்லாம் போகிறது வரும் கண்டிப்பாக. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ குயிக்காக நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போகலாம். இது வந்து ஒரு டெஸ்ட் ரன் எடுக்க போகிறோம். ஸோ தரமாக இருக்க போது ஒரு 360 ஷாட்டும் உங்களுக்கு தெரியும், பார்க்கலாம். ஸோ போகலாமா, செய்யலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு நம்ம அட்வென்ச்சரோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, ஸ்பெக்ஸ் ரிவ்யூலாம் சொல்லியிருப்பேன்னா. ஸோ கொஞ்சம் வித்தியாசமான வண்டி கைஸ் இது. எப்படின்னா நம்ம ஒரு ஹிமாலயனுக்கு டைரக்ட் காம்படிஷன்னே சொல்லலாம். இதுவை ரொம்ப நல்லா பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நான் நின்னா கூட பார்த்துங்க, நல்லா ஹைட் கிடைக்குது, ஓரளவுக்கு நல்ல ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது. கமான் பாய் போலாம். ஓகே, அகெயின் பிரேக்கிங் தரமாக செஞ்சுருக்காங்க. அட்வென்ச்சர் அது கொஞ்சம் நாள் எடுக்கும் பழகிறதுக்கு. மேபி நான் ஒரு அட்வென்ச்சர் வாங்கி என்னோடய ஓனாக வச்சுருந்தா மட்டும்தான் அது மாறும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் கியரில் 6500 RPMல கட் ஆஃப் ஆகுது கைஸ். அண்ட் செம்ம ஸ்மூத்தாக போகுது கைஸ். வண்டி வந்துட்டு வேறு லெவலில் தரமாக போயிட்டுருக்கு. அண்ட் கன்சோலும் பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. கன்சோல் இப்போ என்ன ஃபேஸிங் இருக்கிறதுனால லைட் இப்போ வெயில் அடித்தா கூட எனக்கு ஈஸியாக தெரியும். எல்சிடி டிஸ்பிளே, அந்த டிஸ்பிளே அட்ஜஸ்ட் பண்ணி ஆஃப் ரோடிங் பண்ணும்போது நிற்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணி கீழே வச்சுக்கலாம். ஸோ தட் ஆஃப் ரோடிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எஸ்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஐடியாஸ் போட்டு நம்ம எப்படி இந்த வண்டியை வந்துட்டு மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட்டுக்கு பெட்டர் ரிஃபைன்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய சல்யூட். தேங்க்யூ ஸோ மச் எஸ்டி ஃபார் பிரிங்கிங் சச் பியூட்டிஃபுல் வெஹிக்கிள். கண்டிப்பாக என்னோட ஃபீட்பேக்கில் எஸ்டியில் 3 வண்டி, ஸ்க்ராம்பிளராக இருக்கட்டும், ரோட்ஸ்டராக இருக்கட்டும், இல்லாட்டா அட்வென்ச்சராக இருக்கட்டும், 3மே இட் இஸ் வர்த் பையிங் பைக்ஸ் தான் நான் சொல்லுவேன்.
பிரமாதம். இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு.